Facebook ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இங்கே ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபேஸ்புக்கை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் எத்தனை இமெயில் ஐடி இருக்குதோ எல்லா இமெயில் ஐடி காமிக்கும். நீங்கள் இங்கேருந்தே கூட செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நோ எவோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து காமிக்குது ஃபேஸ்புக் இது. இப்போ நீங்கள் இங்கே வந்து கூட கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டா வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். இந்த கெட் ஸ்டார்ட் மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட் மேலே கிளிக் பண்ண திருப்பி இமெயில் ஐடி வந்து காமிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா வந்து நன் ஆஃப் த எபோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக கூட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து அது ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்குது. நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மேலே ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் மேல்னா மேல்னு கொடுத்துங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துங்க. அதர்ஸாக இருந்தால் அதர்ஸ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அலோன்னு சொல்லிட்டு கேட்குது. கான்டாக்ட்ஸு நீங்கள் வேணா அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க, இல்லாட்டா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ இங்கே மொபைல் நம்பர் கேட்குது, இல்லாட்டா வந்து இமெயில் ஐடி கேட்குது. நீங்கள் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துங்க, மொபைல் இருந்தால் மொபைல் கொடுத்துங்க. உதாரணத்துக்கு நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே இங்கே பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. உதாரணத்துக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. நீங்கள் வேணுன்னா கூட இது மாதிரி பேப்பரில் உங்களுடைய யூசர் நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்களது இமெயில் ஐடி, நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து எழுதிங்க. டீட்டெயில்ஸாக எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னொரு முறை வந்து மறக்காமல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டெல்லாம் இங்கே வந்து எழுதிக்கின்னு இங்கே கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு மறக்காத மாதிரியான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இது நெக்ஸ்ட்டுக்கு போது இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி கேட்குது, நம்ம அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ இது மாதிரி இங்கே லோடாக ஆரம்பிக்குது. லோட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு சென்டு கோடு வயா வாட்ஸ்அப் லெட்டர் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்எம்எஸ் போகும், இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இமெயிலுக்கு வந்து போகும். இப்போ நான் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. உங்களோட இமெயில் ஐடிக்கு அந்த கோடு போயிருக்கும். ஃபோனுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து அந்த கோடு போயிருக்கும். அந்த கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து டைப் பண்ணிங்க. இப்போ கோடு கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே ஆட் ப்ரொஃபைல் பிக்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் இங்கே ஸ்கிப் வேணால் ஸ்கிப் கொடுத்துங்க, அப்புறமே வேணால் கொடுத்துக்கலாம். பட் வந்து இப்போயே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் போட்டோ கொடுக்குறீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அக்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய ஃபோன்லேருந்து ஏதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே கொடுத்துக்குங்க. இது மாதிரி உங்கள் கேலரியிலேருந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேஞ்ச் கொடுத்துங்க. இப்போ நான் டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெல்கம் டு ஃபேஸ்புக் லிலின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. டர்ன் ஆன் கான்டாக்ட் அப்லோடு ஃபைண்ட் இன் ஃபாஸ்டர்லாம் காமிக்குது. இங்கே நாட் நவுன்னு சொல்லிட்டு வேணால் கொடுத்துக்குங்க. டர்ன் ஆன் கொடுத்துங்க. அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து இது கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. நீங்கள் வேணால் கொடுத்துங்க, இல்லாட்டா வந்து நாட் நவுன்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ஆட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா வச்சிங்களா, இப்போ வந்து இங்கே கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு காமிக்குது. உங்கள் இமெயில் ஐடியில் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லுது. பட் வந்து ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் ஸ்டே கனெக்டட்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே வந்து ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீனாக வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து எனேபிள் ஆகிடும். இதுமாதிரி எனேபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெனுவில் போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஈஸியாக உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கையும் வந்து நீங்கள் செக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆட் ஆகிடுவாங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வருதோ அதில் வந்து இங்கே வந்து வரும். இது மாதிரி சிம்பிளாக வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.